கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியேன் உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்பதே. ஆகையால் என்றால் ஏகையால். ஒருவன் இவைகளை விட்டு என்றால் எவைகளை விட்டு. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு என்றால் எவைகளை விட்டு என்று 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்கும் மானவைகள். அவைகளில் சில கனத்திற்கும் கனவினமானவைகளுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் காணப்படும்படிக்கு அந்த பாத்திரங்களையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். பாத்திரங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்கள்? ஒரு பெரிய வீடு, அதிலே பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், மரத்தாலான பாத்திரங்கள், மண்ணாலான பாத்திரங்கள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்படுவான். யார் வீட்டிலெல்லாம் பொற்பாத்திரங்கள் இருக்கிறது? பித்தளை பாத்திரங்களையே காணோம், பொற்பாத்திரத்துக்கு எங்கே போகிறது? பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், மரப்பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், இவைகளை நாம் என்ன செய்கிறோம்? சுத்திகரிக்கிறோம். அவைகளை சுத்திகரிப்பதை போல ஒருவன் தன்னைத்தானே சுத்திகரித்தால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் மனிதனை குறித்து சொல்லுகிறது. ஒருவன் தன்னைத்தானே சுத்திகரிக்க வேணும். அவன் பரிசுத்தமாவான், எஜமானுக்கு உபயோகப்படுவான், நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டவனாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். தன்னைத்தானே சுத்திகரிக்க வேண்டும். 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் பிற்பகுதியிலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் நம்மை நாமே சுத்திகரிப்போமேயானால் கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவத்திலே எவர் வளர்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்களாய், எஜமானுக்கு உபயோகமானவர்களாய், நற்கிரியைகளுக்கு ஆயத்தப்பட்டவர்களாய், கனத்துக்குரிய பாத்திரங்களாய் காணப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது உண்மை. சுத்திகரிக்கப்பட்ட நிலையில இருக்கிற நாம் நம்மில் நாமே சுத்திகரிக்க வேண்டிய சில குணாதிசயங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. அவைகளை நம்ம விட்டு நாம் தான் நீக்க வேணும்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வம்சாவளியான பாவங்களை சாபங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து அப்படி பிள்ளையாக்கி இருக்கிறது. அப்படி பிள்ளையாய் இருக்கிற நம்மிலே நாம் சுத்திகரிக்க வேண்டிய குணாதிசயங்கள் நிச்சயமாக உண்டு. அவைகளை நீக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி நம்மை நாம் சுத்திகரிக்கும் பொழுது முதலாவது நாம் பரிசுத்தவான்களாய் மாறி போகிறோம். அந்த பரிசுத்தவான்களாய் மாறிப்போன நம்மை தேவனாகிய கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாய் அவர் உபயோகப்படுத்தும்படியாய் நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். வரங்களிலே அவராக விரும்பி கொடுக்கிற வரங்கள் உண்டு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் பரிசுத்தர்களாய் அவருக்கு உபயோகமானவர்களாய் நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாகிறீர்களோ அவ்வளவுக்கு அவளாய் அவர் தம்முடைய சித்தத்தின்படியாக வரங்களை கொடுத்து உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆசீர்வதிப்பார் என்பது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. பொல்லாங்க நம்மை தொட முடியாது. நாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலையும் நீங்கள் வாழ முடியும். இதற்கு மேலாக நீங்கள் உங்களையே ஆராய்ந்து சுத்திகரிப்பீர்களேயானால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நீங்கள் மாறி போகிறபடியினாலே தேவனாகிய கர்த்தருக்கு எஜமானுக்கு உகந்தவர்களாய் பிரயோஜனமானவர்களாய் எண்ணப்படுகிறபடியினாலே அவர் தம்முடைய சித்தத்தின்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்தி, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட நான் என்னை நானே சுத்திகரிக்க நான் பிரயாசப்பட்டு பரிசுத்தனாய் அவருக்கு உபயோகமானவனாய் அவர் என்னை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவனாய் காணப்பட்டால் அவர் தம்முடைய சித்தத்தின்படியாய் எனக்கென்று சில கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து இந்த பூமியில என்னை கனப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை இப்படி நான் சொன்னால்தான் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளவே முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நிலை எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம். தன்னை சுத்திகரிக்க ஆயத்தமில்லாத ஒரு தேவ பிள்ளையா நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கனம் இருக்காது. அவர் பெயரளவிலே கிறிஸ்தவர், அவ்வளவுதான். அவ்விடத்தில் எந்த நற்குணங்களும் கிடையாது என்று சபை மக்களை சொல்லுவதை நீங்கள் கேட்க முடியும். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சகல சாபங்கள், ஏவுதல்கள், பில்லிசூனிகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் விரட்டியடிக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. அது உண்மை. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நீங்கள் உங்களை சுத்திகரிப்பீர்களேயானால் கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்படுவீர்கள். தேவனுடைய வீட்டிலே பொற்பாத்திரங்கள் இருக்கிறது, வெள்ளி பாத்திரங்கள் இருக்கிறது, மரப்பாத்திரங்கள் இருக்கிறது, மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் சுத்திகரிக்க அறிவையுடையவனாகிய நீ உன்னை சுத்திகரிப்பாயா? சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், கல் நீக்கப்பட்ட அரிசி, ஸ்டெர்லைஸ்டு காட்டன். அது என்ன ஸ்டெர்லைஸ்டு காட்டன்? அது ஸ்ட்ரீமிலே வேகம். சுத்திகரிப்பு. என்னை நானே சுத்திகரிக்கும் பொழுது நான் பரிசுத்தனாய் எஜமானுக்கு உபயோகமானவனாய் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமுள்ளவனாய் நான் என்னை நானே சுத்திகரித்து கொண்டே இருக்க. கொஞ்சம் சுத்திகரிக்கலாமா? சுத்திகரிக்கப்பட்ட நீர், சுத்திகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், ஹைஜீனிக் லிவிங் சென்டர்.
ஒரு முறை அணிந்த ஆடையை மறுமுறை அணிவதில்லை, சுத்திகரிக்கப்பட்டால் தான் அணிவேன். எல்லாவற்றும் சுத்திகரிக்க தெரிந்த மனிதன் தன்னை சுத்திகரிக்க ஆயத்தப்படும்படிக்கு வேதம் அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சகலரையும் சுத்திகரிக்கிறது. உங்களை மாத்திரமல்ல, என்னை மாத்திரமல்ல. ஆனால் அவருடைய ரத்தத்தினாலே கிரயமாய் கொள்ளப்பட்ட நீங்களும் நானோ என்னை நானே சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆகவேதான் கிருபை இரண்டு விதமான கிருபை. ஒன் இஸ் காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. அனதர் ஒன் இஸ் ப்ரீசியஸ் கிரேஸ், விசேஷித்த கிருபை. அதனாலே அந்த பொதுவான கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷத்த கிருபைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமேயானால் தன்னை சுத்திகரிக்கிறவர் எவரோ அவரை அவர் கனத்துக்குரிய பாத்திரமாக உயர்த்துவார். யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசை? வரங்களை சும்மா அவர் கொடுத்துருவாரா? யாருக்கு எந்த வரத்தை கொடுத்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அறிஞ்சுதான் கொடுப்பார். அதனாலே ஒருவன் பரிசுத்தனாய் ஒரு பரிசுத்த வாட்டியாய் வாழ்ந்தால் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். அவர்கள் எங்கே சென்றாலும் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களை உபயோகப்படுத்துவார், பிரயோஜனப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். அவர்களுக்கு கனம் உண்டாகும். ஆகவே நான் கிறிஸ்தவ போதகன் என்று சொல்லிக்கொண்டு என் மனம் போலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது. அவருடைய சுத்திகரிப்பை பெற்ற நான் என்னை நானே சுத்திகரிக்காமல் என் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் எனக்கு உங்களிடத்தில் கனம் இருக்காது. என்னத்தான் நான் சொல்லணும்? உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் எந்த அளவுக்கு யோக்கியன், நீங்களாம் எந்த அளவுக்கு யோக்கியமானவர்கள், உங்களுக்கு சமுதாயத்தில் எந்த மாதிரி கனம் கிடைக்கிறது, நீங்கள் தேவனால் எவ்வளவாய் கனப்படுத்தப்படுகிறீர்கள், உங்கள் குடும்பத்தாரே உங்களை கண்டு எவ்வளவாய் கனமாய் மதிக்கிறார்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் நிதானித்து பார்த்து தன்னை சுத்திகரித்து கொண்டால், எல்லாம் சொல்லுங்க, தன்னை சுத்திகரித்து கொண்டால். காலையில் டீ இல்லைன்னு சொன்னால் வீட்டில் கோவப்படுறவங்க ஒரு கையெழுத்தி காட்டுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே எல்லா பணமும் செலவாகி போனால் என்ன செய்ய முடியாது? டீ போட முடியாது, ஜீனி இருக்காது, தேயிலை இருக்காது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமானதே நான் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து கொண்டால் உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு கனம் உண்டாகும். என்ன பேச மாட்டேங்க யாருமே? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னால் அதில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எனக்கு சூடாக வச்சா தான் சாப்பிட பிடிக்கும்னா அதில் சுத்திகரிக்கப்பட வேணும். எனக்கு பழைய சோறு ஊறுகாய் பிடிக்காதுன்னு சொன்னால் அதில் சுத்திகரிக்கப்பட வேணும். அதான் சொல்கிறேன், வாழ்கிறதுக்காகத்தான் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. எதுக்காக வாழணும்? உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் சாப்பிடுங்கள். அது ஏதாவது ஒரு நல்ல கல்யாண வீட்டில் வந்தால் உங்கள் ஆசை எல்லாத்தையும் அங்கே போய் காட்டுங்கள். அப்படி நினச்சி போய் தான் சில கல்யாணத்தில் ஏமாந்துடும். சுத்திகரிக்கப்பட வேண்டிய அநேக குணாதிசயங்கள் நமக்குள் இன்றைக்கும் இருக்கிறது. தன்னை சுத்திகரிக்கிறவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், எஜமானுக்கு உபயோகமாகிறவன், அவரால் ஆயத்தப்படுகிறவன், ஆயத்தப்படுத்தப்படுகிற அவனை தேவனாய் கர்த்தர் கனப்படுத்த தீவிரம் காட்டுகிறவராக இருக்கிறார். அதனால இப்போ நீங்கள் என்ன செய்கிறா? சுத்திகரித்து இதெல்லாம் சுத்திகரிக்கிறோம். வீட்டை சுத்திகரிக்கிறோம், பாத்திரத்தை சுத்திகரிக்கிறோம், ஆடைகளை சுத்திகரிக்கிறோம், சரீரத்தை சுத்திகரிக்கிறோம், வீதியை சுத்திகரிக்கிறோம், வாகனத்தை சுத்திகரிக்கிறோம். எல்லாவற்றையும் சுத்திகரிக்க தெரிந்த மனிதனானவன் தனக்குள்ளாக சுத்திகரிக்க வேண்டியவைகளை சுத்திகரிக்காமல் இருக்கிறபடியினாலே அவன் கனவீனமாய் காணப்படுகிறான். கனமுள்ள பாத்திரமாய் மாறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி பாவங்களை போக்கும் என்று சொல்லி ஒரு ஐயா இடத்துல கேள்வி கேட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை என்ன என்று கேட்டார். உபாகம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். இப்போ தேங்காய் எண்ணெய் பாட்டில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கண்ணாடி சீசா
அதில் உண்மையான பாட்டில்ங்கிறது ஆங்கில வார்த்தை. ஒரு கண்ணாடி பீங்கான் சீசான்னு சொல்லணும். அதையும் ஒரு பீங்கான் சீசாவில் தேங்காய் பாதி இருக்கையில் அதில் நீங்கள் தண்ணீரை நிரப்பினால் என்ன ஆகும்? தண்ணீரும் எண்ணெயும் கலக்காது, சேராது, ஒட்டாது. அது இயற்கை பிரமாணம். தண்ணீரும் எண்ணெயும் சேராதபடிக்கு அதை உண்டாக்கிற தேவனாய் கர்த்தர் அதில் ஒரு இயற்கை பிரமாணத்தை வைத்திருக்கிறதை போல இயேசுவின் ரத்தத்திற்கு ஆவிக்குரிய பிரமாணத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்திற்கு அந்த பொல்லாதவன் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அப்ப இயேசுவின் ரத்தத்தில் ஆவிக்குரிய பிரமாணம் வேலை செய்கிறது. இயேசுவின் ரத்தத்திலே ஆவிக்குரிய பிரமாணம் வேலை செய்கிறது. ஒரு நாள் நாங்கள் ஜெபிக்க ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தோம். ஜெபித்து 2 நாட்கள் கழித்து அவர் வந்து சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணின அன்று இரவு நாங்கள் எல்லோரும் நன்றாக தூங்கினோம். அதற்கு முன்பு என்ன நடந்தது? 2 மாதத்திற்கு முன்பாக மரித்து போன எங்கள் தாயார் எங்களை முழுவதும் தொந்தரவு செய்து நீங்களும் என்னோடு வந்து விடுங்கள் என்று சொல்லி நாங்கள் எழுந்து தூக்கத்தில் இருந்து அழுதோம், புலம்பினோம், கண்கள் எரிந்தது, உடம்பெல்லாம் வலித்தது, தலை கனத்தது என்று சொன்னால் நாங்கள் போய் என்ன செஞ்சோம்? ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொடுங்க, தண்ணியை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தமாய் மாற்றித்தாரும் பிதாவை என்று சொல்லி கேட்டு அதை தெளித்து வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அங்கே கிரியை செய்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம்? அவர்கள் தான் ஆதாரம். அவர்கள் பட்ட பாடுகளும் அதிலிருந்து பட்ட விடுதலையும் தான் ஆதாரம். இன்றைக்கும் ஆடுகளை பலியிடுகிறார்கள், மாடுகளை பலியிடுகிறார்கள், பறவைகளை பலியிடுகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்திற்கு தங்கள் சொந்த குழந்தையின் குடலை அறுத்து மாலையாக போடுகிறார்கள். உலகம் முழுவதும் ரத்தம் சிந்துவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. பாவத்திற்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது உலக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ, பறவை ரத்தமோ, மிருக ரத்தமோ, விலங்கின் ரத்தமோ இல்லை. அது உன்னத தேவகுமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த ரத்தத்தினாலே நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கப்படுகிறோம். பாதுகாக்கப்படுகிற நான் என்னை சுத்திகரிக்க வேதம் இன்றைக்கு என்னை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒருவர் இன்னும் புகைக்கிறார். ஏன்? மது அருந்துகிறார், கெட்ட சகவாசங்களை வைத்திருக்கிறார். காரணம், அவருக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பெற்றுக்கொண்ட சுத்திகரிப்பே போதும் என்று அவர் முடிவு செய்கிறார். சிலரவென்றால் கிறிஸ்துவின் சாயலை நான் அடைய வேணும், நான் பரிசுத்தனாய் மாற வேணும், அவருக்கு உகந்த பாத்திரமாய் நான் காணப்பட வேணும், என் எஜமானுக்கு நான் பிரயோஜனமானவைகளை செய்ய வேணும், எந்த நற்கிரியைக்கும் செய்ய ஆயத்தமுள்ளவர் நான் காணப்பட வேணும். அவர் எப்பொழுது எங்கே என்னை எப்படி பயன்படுத்துவாரோ அப்படி பயன்படுத்தட்டும் என்று சொல்லி ஆயத்தமுள்ள பாத்திரமாய் நீங்கள் மாறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உங்களை நீங்களே சுத்திகரியுங்கள். நம்மை நாமே சுத்திகரிப்பதென்றால் எங்கே சுத்திகரிக்க வேண்டும்? என்னை நானே சுத்திகரிக்க வேண்டும். என்னை தலை முதல் கால் வரையிலும் நான் என்னை நானே சுத்தப்படுத்தி சுத்திகரிக்கட்டுமா? என் நகங்களை, என் முடியை என்னை விட்டு அகற்றி என்னை சுத்திகரிக்கட்டுமா? நான் எப்படி என்னை சுத்திகரிப்பது? எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 305வது பக்கம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஜீவனுடைய ரத்தம் ஜீவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்,
எபிரேயர் 9:14 பிற்பகுதி சொல்லுகிறது, உங்கள் மனச்சாட்சியை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். தன்னை அவன் எங்கே சுத்திகரிக்க வேண்டும்? தன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க வேண்டும். மனச்சாட்சி எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அந்த மனச்சாட்சி உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. நீ கிறிஸ்தவன் தான், நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், அவனை பார்க்க ஒருவருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தர் காண்கிறார். அதை நீ அறிகிறாயா? உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ள போகிறாயா இல்லையா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு நீ உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், உன்னை நீயே சுத்திகரிக்க மறுக்கிறாய் என்று சொல்லி உங்கள் மனச்சாட்சி உங்களை பற்றி பேசுகிறது. ஆகவே தான் வசனம் சொல்கிறது, உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்ததை போல உங்கள் மனச்சாட்சியும் சுத்திகரிக்கிறது நிச்சயமாக. ஆகவே சோப்பார் யாரு? சோப் பார் சோப் வேற பாருங்க. சோப்பார் என்ன சொல்றார்? யோபு 11:11 மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். நம்மளை எவ்வளவு பெரிய மாய்மாலக்காரங்கள்னு கர்த்தர் அறிவாராம். சோப்பார் சொல்லுகிறார், மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். மனச்சாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! மனுஷன் மாயையானவன், மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். யோபு 11:11 அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? 13வது வசனம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், ஏனென்றால் எந்தவித நற்கிரியும் செய்ய ஆயத்தமுள்ள பாத்திரமாய் நீங்கள் காணப்படும்படிக்கு உங்கள் மனசாட்சியை, உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். 13வது வசனம். சோப்பார் யோபுக்கு சொல்றார், யோபுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பொல்லாதவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள சவால் நிமித்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் மனித ஞானத்திலே யோபுவை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மனித ஞானத்திலே சோப்பார் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய மாயமெல்லாம் அவருக்கு தெரியும், உம்முடைய மனச்சாட்சியை நீ நினைத்து பாரும், அக்கிரமத்தை அவர் பார்க்கிறவர், நீர் என்ன செய்யணும்? இதயத்தை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றும். கைகளை அவருக்கு நேராக உயர்த்து, என் கைகளிலே கரையே இல்லை என்று நீர் சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 23வது அதிகாரம் 25வது வசனம், பக்கம் 36 புதிய ஏற்பாட்டிலே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். இப்ப நம்ம வீட்டில் பாத்திரங்களை பற்றி இயேசு சொல்றார், வேதபாரகரே, பரிசேயரே. பாத்திரம் நல்லா பளபளன்னு, வெளியில் செம்பு நல்லா பளபளன்னு இருக்கு, ஆனால் உள்ள கையை விட்டால் வலுவலுன்னு இருக்கு. வெளிப்புறத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்போ வெளியில் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஹானஸ்டாக இருக்கிறீங்க, ஜவான் மாதிரி, ஒரு திவான் மாதிரி, ஒரு ஜென்டில்மேன், ஒரு ஸ்பின்ஸ்டர், ஒரு ஏர் ஹோஸ்டஸ். ஸ்பின்ஸ்டர்னா யாரு? திருமணமாகாத கன்னி.
நீட்டாக. ஏன்னா ஒரு முடி கூட அவங்களுக்கு வெளியே வந்தால் பிடிக்காது. இந்த முடியை தூக்கி அப்படி நீட்டாக அதுக்கு ஒரு கிளிப்பை போட்டு, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கிளிப்பை போட்டு கொஞ்சம் முடியை உருவி முன்னாடி போடுறாங்க. என்ன செய்கிறார்கள்? வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்தில் என்ன இருக்கிறது? உட்புறம் எப்படி இருக்கிறது? ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? 27வது வசனத்துக்கு வாங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. மறுபடியும் இயேசுவிங்களை திட்டிகிட்டே தான் இருப்பார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். ஒயிட் அண்ட் ஒயிட். எப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாச்சுன்னா பெரிய பரிசுத்தவான் நினைப்பா. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். மடிப்பு கலையாமல் அயன் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு டஸ்ட் இருக்காது, வெள்ளையாக இருக்கும். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இது அன்றைக்கு இருந்த வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் பொருந்தும், இன்றைக்கு இருக்கிற நமக்கும் பொருந்தும். பொருந்தான்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த அக்கிரமங்கள் அநீதி எல்லாம் மாறும்படிக்கு, சுத்திகரிக்கப்படும்படிக்கு இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு அறிவை போதிக்கிறது. இந்த வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர். வேதபாரகர் என்று சொன்னால் வேதத்தில் அந்த 10 கற்பனைகளை தோல் சுருளை எழுதி எழுதி காப்பி எடுத்துக்கொண்டே இருக்கிறவர்கள். வேதத்தை கைகளினால் எழுதினவர்கள் வேதபாரகர்கள். சரியா? இந்த பரிசேயர் என்று சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக அந்த யூத மதத்திலிருந்து பிரித்து கொண்ட ஒரு கூட்டத்தார் பரிசேயர்கள். இவர்களுக்கு பேர் செப்பரேட்டிஸ்ட். செப்பரேட்டிஸ்ட். யாருக்கெல்லாம் இலுமினாட்டி தெரியும்? இலுமினாட்டியை தெரிந்தவர்கள் யார்? ஒரு சிலர் தான் இருக்கிறீங்க. இலுமினாட்டியை குறித்த ஒரு கலெக்ஷன் ஏற்று இருக்கிறது. 1760 ஆதம்ஸ் என்ற ஒரு பேராசிரியர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இலுமினாட்டிகள் சொல்லுகிறார்கள், நாங்களும் பெர்ஃபெக்டபிளிஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறவர்கள். நாங்கள் பெர்ஃபெக்டபிளிஸ்ட். அதே போல் அவர்களெல்லாம் செப்பரேட்டிஸ்ட். தங்களை தாங்களே அந்த மார்க்கத்திலிருந்து பிரித்து கொண்டவர்கள். அவர்கள் தங்களுக்கு என்று சில ஆடைகளை உடுத்தி பிற ஜனங்களிலிருந்து தங்களை வேறுபடுத்தி புறம்பாக காட்டினார்கள். ஆகவதான் இயேசு சொல்கிறார், நீங்களோ வெளிப்புறத்தில் சுத்தமாக இருக்கிறீர்கள், உட்புறமோ கொள்ளையினால் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. நீங்களே புறம்பா அலங்காரமாய் காணப்படுகிறீர்கள், உள்ளே அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இயேசு அவர்கள் ஐயோ 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் எல்லாரும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ ஜனம், மாற்றமில்லை. ஆனால் தங்களை சுத்திகரிக்காத ஒரு கூட்டத்தார், யூத மத கோட்பாடுகளை மாத்திரம் பின்பற்றினவர்கள். இந்த மதம் மனிதனை சரி செய்யாது. மதம் கொள்கைகளால் நிறைந்தது, சடங்காச்சாரங்களால் நிறைந்தது, செய்முறைகளால் நிறைந்தது. இந்த ஆன்மீகமே ஒரு மனிதனை சீர்படுத்தும். அப்ப மதமா ஆன்மீகமா என்று கேட்டால் மதத்தை மாத்திரம், மத கொள்கைகளை மாத்திரம் பிடித்துக்கொண்டு இயேசுவிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்த வேதபாரகர், சதிசேயர், பரிசேயர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், இதுவரையிலும் ஒருவன் உங்களை இப்படி சாடி இருக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் உடைகளிலே பரிசுத்தவான்களைப் போல காட்டுகிறீர்கள், ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல அலங்காரமாக இருக்கிறீர்கள், உள்ளத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை நீங்கள் சுத்திகரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஐயோ உங்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஐயோ. அப்போ வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரராகிய நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரிக்க வேண்டும். இன்றைக்கு
அன்று இயேசு சொன்ன அதே வசனம்தான் இன்னைக்கு உலகத்திலே 2500 கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறது. 2500 கிறிஸ்தவ சபை பிரிவுகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 தான். ஆர்த்தோடாக்ஸ், மார்த்தோமா, சிரியன், ஆர்சி, சிஎஸ்ஐ, இஎல்சி, டிஎல்சி, பெண்டிகாஸ்ட், பிரதன் சர்ச், இப்படி 15 தான் நமக்கு தெரியும். ஆனால் உலகளவில் எப்படி இருக்கிறது? 2500 மத பிரிவுகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் எப்படி பிரிந்தது என்று சொன்னால் மத கோட்பாடு நிமித்தமாக பிரிந்தது. சிலர் மோசையின் சட்டங்களை மாத்திரம் பார்க்கிறார்கள், சிலர் ஆபிரகாமுக்கு முன்னால் இருந்த மத அந்த கோட்பாடை பார்க்கிறார்கள், சிலர் இயேசு கிறிஸ்து வரவே இல்லை என்று சொல்கிறார்கள், சிலர் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள், சிலர் அதில் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக மாறி போனார்கள், சிலர்கள் மோசையை மாத்திரம் பின்பற்றுவார் என்று சொல்கிறார்கள், சிலர் யெகோவாவை மாத்திரம் பின்பற்றுவார் என்று சொல்கிறார்கள். 2500 மதப்பிரிவுகள் இருக்கிற இவர்களிலே ஒவ்வொருவரும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு நம்மிலேயே உடைகளின் மூலமாய் தங்களை பிரித்துக் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆமா. இந்த ரட்சண்ய சேனை என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க கப்பல் கேப்டன் மாதிரியே இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் திருநெல்வேலியில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அவங்க சீப்பியம் இருக்கிறது. வெள்ளையும் வெள்ளையும் தான், வேறு எதுவுமே போடக்கூடாது. அப்போ அவங்க மீசையை வலிச்சிட்டா போதும். அதைத்தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? புறம்பே அலங்காரமாய் காணப்படுகிறீர்கள். புறம்பே அலங்காரமாய் காணப்படுகிறீர்கள், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது. மனுஷருக்கு நீங்கள் நீதிமான்களாக புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினால் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறே. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். சோப்பார் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் அவருடைய சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரித்திருக்கிறது. இந்த கிறிஸ்தவ மக்களாகி இவர்கள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்படுவார். ஆனபடியினாலே கனத்தை சுதந்திரிக்க யாருக்கெல்லாம் விருப்பம் என்று சொன்னால் உங்கள் மனத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 9:14 சொல்லுகிறது. உங்கள் மனச்சாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கக்கூடிய இயேசுவின் ரத்தத்திற்கு நீங்கள் மறுபடியும் வர வேண்டும். இதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன். உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு அன்றைக்கு உங்களை சுத்திகரித்த இயேசுவின் ரத்தமே மறுபடியும் உங்கள் மனச்சாட்சியை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது, சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் உங்கள் மனச்சாட்சியிலே போராட்டம் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை சொல்லுகிறார், நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னதாக எனக்கு பின்னாக இருந்து ஒன்று பேசிக்கொண்டே இருக்கும், அது என்னை கெட்ட செயல்களில் ஈடுபடுத்த சொல்லிக்கொண்டே இருக்கும், சண்டையை சொல்லும், எனக்குள்ள ஒரு கோபமான குணத்தை கொண்டு வரும். நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்பாக அவைகள் என்னை விட்டு ஓடி போனதை நான் உணர்கிறேன். இதற்கு சாட்சி யார்? இயேசுவே சாட்சி, அதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களே சாட்சி. எங்கள் வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதற்கு பின்பாக நாங்கள் நன்றாக தூங்கினோம் என்று சொல்லுகிறவர்களே சாட்சி. என்று சொன்னால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது எங்கே? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவன் அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடம் அவருடைய மனசாட்சி. ஆகவே அந்த மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசுவின் ரத்தமே மருந்தாக இருக்கிறது. அதைத்தான் எபிரேயர் 9:14 சொல்லுகிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை சத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப கனத்துக்குரிய பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், பரிசுத்தமான பாத்திரம், ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாகிற பாத்திரம். அப்போ மனசாட்சியை குறித்து வேதம் அநேக இடங்களிலே சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம்,
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி. இப்பொழுது உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்க நீங்கள் ஆயத்தப்படுவீர்களே ஆனால் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு உங்களை நீங்களே ஒப்புக் கொடுக்க வேண்டும். சொல்லலாமா? நல்லா கவனிங்க. அந்த வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி. ஏன்? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து விட்டது. உங்கள் மனச்சாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்படுவதற்கு உங்கள் மனதை என்ன சொல்ல வேணும்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியுடைய தேவ பிள்ளை நான். அப்ப இந்த நிலையிலும் என் இயேசு எனக்கு போதும், இந்த சுமைகள் போதும், இந்த பலவீனம் போதும், இந்த வியாதி போதும், இந்த வறுமை போதும், இந்த துன்பம் போதும், இந்த துயரம் போதும், இந்த வேதனை போதும், இவைகள் மத்தியிலும் என் இயேசு போதும் என்ற மனதுடனே கூடிய மனச்சாட்சியுடைய தேவபக்தியுள்ள பிள்ளை தேவனால் கனப்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருப்பார். அப்படி சொல்லுகிற எத்தனை பேர்? எத்தனை பேர் சொல்லுகிறோம்? இயேசுவே நீர் போதும், நீர் போதும். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். செத்த கிரியைகளற மனச்சாட்சி சுத்திகரிக்கும்படிக்கு இந்த வசனத்தை எத்தனை பேர் சுத்தமாக நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளப் போகிறோம்? போதும் என்கிற மனது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, அவரே நம்பியிருக்கிற மனது. அவர் என்ன செய்கிறார்? பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம், இருமனம் உள்ளவர்களே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆகவேதான் சோப்பார் சொல்லுகிறார் யோபு 11:13, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் உமக்கு நலம் உண்டாகும், நலமாயிருக்கும். அப்போ மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பதற்கு உங்களுடைய மனமே இன்றைக்கு ஆயத்தமாக வேணும். அப்ப என் மனது என்ன சொல்ல வேணும்? போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். உங்கள் மனது என்ன சொல்ல வேணும்? நான் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன், நான் உண்மையை நம்பியிருப்பேன் என்று சொல்ல வேணும். இந்த இருமனம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 315வது பக்கம். இருமனம் உள்ளவர்களே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தன்னை சுத்திகரித்துக் கொண்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், எஜமானுக்கு உபயோகமானவன், நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டவன், இவன் எந்தவித கனத்திற்கும் உரியவனாயிருக்கிறான், எல்லா கனத்திற்கும் உரியவனாயிருக்கிறான். ஆகவே சோப்பார் சொல்லுகிறார், மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். நீங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல, புறம்பே துலக்கப்பட்ட பாத்திரத்தை போல, மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களைப் போல காணப்பட்டால், உங்கள் உள்ளமோ, உங்கள் மனமோ, உங்கள் எண்ணமோ, உங்கள் சிந்தனையோ செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட வேண்டுமே. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரே மனமுள்ளவராய் காணப்பட வேண்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றனாயிருக்கிறான். அதே யாக்கோபு 1:8, யாக்கோபு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோபு 4:8 இருமனம் உள்ளவர்களே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆயத்தப்படுவதாக, உங்கள் கரங்கள் தேவனாய் கர்த்தரை நோக்கி உயர்த்தப்படுவதாக. சோப்பார் யோபுவுக்கு சொன்ன 11வது அதிகாரத்தின் 13வது வசனத்தின்படி இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மனம் திரும்பலாமா?
யாருக்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய ஆசை இருக்கிறது? இவைகளை ஏன் செய்ய வேண்டும்? சங்கீதம் 24:3 பழைய ஏற்பாட்டில் 683வது பக்கம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? எல்லாருக்கும் பரலோகம் போகணுங்கிற ஆசை, எல்லாருக்கும் பரலோகம் போகணுங்கிற ஆசை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அப்ப இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேணும். 4வது வசனம், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனே, மனுஷனுடைய மாயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபு 11:11. அப்ப இன்றைக்கு எல்லாருமே பரலோகம் போகணும். எல்லாரும் எங்க போகணும்? பரலோகம் போகணும். மோட்சத்துக்கு போக வேண்டும், மோட்சகதி அடைய வேணும், முக்தி அடைய வேணும், வைகுண்டம் போக வேணும். ஆனால் வேதம் சொல்வதை பாருங்கள், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். ஆகவேதான் சோப்பார் யோவை பார்த்து சொல்லுகிறார், மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். நீர் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீரோ, நீர் புறம்பே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீரோ, உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீர் மனுஷருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறீரோ, தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறீர்? ஆகவே நீர் என்ன செய்ய வேணும்? உங்களுடைய இருதயத்தை இப்போது ஆயத்தப்படுத்தும், உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். நீர் மாயைக்கு உங்களுடைய ஆத்மாவை ஒப்புக்கொடாதீர்கள். ஆகவே நீங்கள் இதுவரையிலும் கேட்டு வந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எவ்வளவாய் மனதில் இருத்துக் கொள்வீர்களோ இல்லையோ, இந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் மனதில் இருத்திக் கொண்டே ஆக வேணும். அது என்ன என்று கேட்டால், சங்கீதம் 24:3 மற்றும் 4வது வசனங்கள். நான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவேனா? நான் உடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பேனா? பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பேனா? என் கைகள் சுத்தம் உண்டா? என் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? நான் என் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் மெய்மைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? கேட்கலாமா? யாரெல்லாம் ஆயத்தப்பட போகிறோம்? ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டிய அநேக சுபாவங்கள் நமக்குள்ளாக இருக்கத்தான் செய்கிறது. கைகளில் சுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், மாயை விட்டு விலகி இருக்கிற ஆத்மா, இந்த மூன்றும் அவருடைய பர்வதத்துக்கு நம்ம அழைத்து செல்லும், அவருடைய ஸ்தலத்திலே நாம் நிலைத்திருக்க செய்யும். ஆனபடியினாலே என்னை நானே ஆராய்ந்து சுத்திகரித்து பரிசுத்தமாகி உபயோகமான ஆயத்தமான பாத்திரமாய் மாற்றிக்கொள்ள ஒருவரும் உதவி செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லட்டுமா? என்னை நானே சுத்திகரிப்பதற்கும், என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கும், என்னை நானே எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றுவதற்கும், என்னை நானே நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கிக் கொள்வதற்கும் ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. அதே வேளையிலே அதற்கான பிரயாசங்களை நான் மேற்கொள்ளும் போது ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது. உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். தன்னைத்தானே வருத்தி இரவு பகலாக படிக்க வேண்டுமே, படித்த பாடங்களை நினைவில் கொள்ள வேண்டுமே, இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் அதை குறித்த சிந்தனையிலேயே இருக்க வேண்டுமே. அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் எவ்வளவு பிரயாசப்பட வேணும்? பரலோகம் போக வேணும், பர்வதத்தில் ஏற வேணும், பரிசுத்தலத்தில் அடைய வேணும். எல்லாருக்கும் ஆசை. ஆனால் தன்னைத்தானே நிதானிக்காமல், தன்னை சுத்திகரிக்காமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு மாயைக்கு தன் ஆத்மாவை ஒப்பு கொடுத்திருந்தால் மனம் திரும்பும்படியாக இந்த வேத வசனங்கள் என்னை குத்துகிறது. இதை கேட்கிற யாவரையும் குத்துகிறது. யாருக்கெல்லாம் விருப்பம்? அதனால ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் மனம் திரும்புங்க. இயேசு ஏற்றுக்கொண்டேன் மனம் திரும்ப என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்பினது உண்மைதான். மனம் திரும்பின உங்களுக்குள்ள இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அநேக குணங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும்? பர்வதத்தில் ஏற முடியும்? உங்கள் ஆத்மா எப்படி மெய்யை சுதந்திரிக்க முடியும்?
ஆகவே நான் சங்கீதம் 24:3-4 வசனங்களை வருகிற நாட்கள் முழுவதும் தியானியுங்கள். என் கைகள் சுத்தமா, என் இருதயம் பரிசுத்தமா, என் ஆத்துமா நீதியுள்ள தேவனை நோக்கி இருக்கிறதா, மாயைக்கு விலகி இருக்கிறதா என்ற கேள்விக்கு நீங்களே தான் பதில் சொல்ல முடியும். ஒருவர் அறிய மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தரோ மனுஷுடைய மாயை தருகிறவராயிருக்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கு.